வணக்கம். இது என்ன வண்டினா ஆக்டிவா B660. இது என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த சீட் லாக்கு போச்சு. நம்ம சீட் லாக்கு இப்போ மாற்றிட்டேன். ஆமாம், இது எப்படி போச்சு அப்படின்னு விவரம் தெரிஞ்சுக்கிறது சிம்பிளாக நம்ம சீட் லாக்கு தான் போச்சா அப்படின்னு. சீட் லாக் எப்போவுமே இந்த இதுக்கு மேலே ஒரு இது இந்த வரேன் நான் கையில் அமுக்குவேன், நீங்கள் கையில் அமுக்கிறாங்க. ஏன்னா சதை டப்பங்க உள்ளே மாட்டிட்டு தான் சிரமம். அனுபவம் உள்ள ஆளுக்கு பிரச்சனை இல்லை, அனுபவம் இல்லாத இருக்கிறேன். இப்படி இந்த இதெல்லாம் இதை அப்படி அமுக்கி விட்டுருணும். இதான் சீட் லாக் ஆகிறது. இப்போ லாக் ஆகிடுச்சு சீட்டு. இந்த இடத்துல எப்போயும் போல நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் வேலை செய்தாலேன்னு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுன்னா கேபிளெல்லாம் நல்லா இருக்குன்னு தான். ஆமாம், அப்படிங்களா வேலை செய்யுதா அப்போது கேபிள் நல்லா வேலை செய்யுது. ஆமாம், சீட்டு தான் இந்த லாக்கு தான் கம்ப்ளைண்ட்டு. ஆமாம், இந்த மாதிரி அப்போ சீட் லாக் போனாலுமே இது வேலை செய்யும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. வேலை செஞ்சாலே நீங்கள் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு மாற்றி விட்டுருங்க. அதாவது வேலை செஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வேலை செஞ்சு கேபிள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கேபிள் இந்த லாக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இங்கே அமுக்கணும். இங்கே இது எப்பயும் போல் சீட் ஓப்பன் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வேலை செய்தான் பார்க்கணும். யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது கேபிள் எல்லாம் வேலை செய்யுது. லாக்கு தான் பிரச்சனை. அதான் லாக்கை மாற்றிட்டு இருந்தால் பாருங்க. இந்த தனியாக கையில் கட்டுறோம் புரிஞ்சா. ஓகே, இது ஏன் மாற்றினாங்கனாக்க இந்த பெட்ரோல் போட்டு லாக் பண்ணும்போது சீட்டை லாக் பண்ணிட்டு தான் ஏறி உட்காரணும். என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு ஒழுங்காக கூட லாக் ஆகாமல் அப்படியே போட்டு மேலே ஏறி உட்காரனால வர பிரச்சனை. இந்த பெண்டாக இருக்கா பார்த்தீங்களா எப்படி வளைஞ்சிக்கு பாருங்க. காரணம் அதுதான். அதாவது சீட்டை லாக் பண்ணிவிட்டு சீட்டில் உட்காருங்க. சீட்டை லாக் பண்ணாமல் சீட்டில் உட்காந்தீங்கனாக்க இப்படி இந்த மாதிரி வளைஞ்சிக்கிடும். வளைஞ்சிச்சுன்னா லாக் ஆகாது. எப்போயுமே சரி, பெட்ரோல் போட்டால் நிறைய இந்த தவறு செய்கிறீங்க. பெட்ரோல் போட்டு அப்படி சார்ஜ் விட்டு அப்படி மேலே ஏறி உட்காந்து லாக் ஆகல அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. லாக் ஆனதுக்கப்புறம் வண்டி சீட்டில் உட்காருங்க, இல்லாட்டி இந்த லாக்கு போயிடும். இப்படி தான் போயிடும், மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம். அதுமாதிரி லாக்கு போகுதா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதை சும்மா அப்படி கையில் கூட அமுக்கி விடலாம். அமுக்கி விட்டுட்டு இங்கே அமுக்குனா வேலை செய்யணும். வேலை செஞ்சுன்னா கேபிள் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், லாக்கு தான் கம்ப்ளைண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, சின்ன தகவல். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.